கொடுக்கிறார். பதவி பறிக்கப்படுகிறது, எல்லாமே பறிக்கப்படுகிறது. இது ஒரு காரணத்தினாலே. ஆனால் எத்தனை தரமோ நான் அணைத்துக் கொள்ள மனதாயிருந்தேன், உனக்கோ மனதில்லாமல் போயிட்டு. யோசித்து பாருங்களேன். அவரை மறந்தோம், மறுதளித்தோம், தூரம் போனோம், ஆண்டவரை எண்ணாமற் போனோம். ஸ்டில் அவர் என் மேல் அன்பா இருக்கிறார். நான் சொல்லுகிற அந்த வார்த்தையை நான் கொடுக்கிறேன். அன்றும் கொடுத்தார், இன்றும் கொடுக்கிறார். எத்தனை நேரங்களிலே நாம் ஜெபிக்க மறந்தோம், அவரை ஆராதிக்க மறந்தோம், அவரை துதிக்க மறந்தோம், அவரை கனம் பண்ண மறந்தோம், ஆலயத்தை மறந்தோம், ஆண்டவரை மறந்தோம், வேதத்தை மறந்தோம். ஆனால் தேவன் இன்னும் நம்மை மறக்கவே இல்லை. நான் கொடுக்கிற தலை கருப்பொருள் என்னவென்றால், God gives. In other word, He always gives something new. ஒவ்வொரு நாளும் காலைதோறும் ஒரு புதிய கிருபைகளை தருகிறார், புதிய வல்லமை தருகிறார், புதிய அபிஷேகத்தை தருகிறார், புதிய மேன்மை தருகிறார். அவர் தருகிற யாவுமே அற்புதமானது. இந்த உலகம் தரக்கூடாத ஒன்றை ஆண்டவர் தருகிறார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு பிள்ளையே, ஆண்டவர் கொடுப்பதை இந்த உலகத்துல யாரும் கொடுப்பதை போல ஒரு கொடுக்க முடியாது. அவர் கொடுத்தால் ஒருவன் பறிக்க முடியாது. அந்த வார்த்தை சொல்லுகிறது, அது கெட்டு போவதில்லை, இரண்டாவது அதை ஒருவரும் பறித்து கொள்வதில்லை. இந்த உலகத்துல நாம் பார்க்கிறோம், ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் நம்மை உயர்த்துகிறார்கள், பயன்படுத்துகிறார்கள், தூக்கி எறிகிறார்கள். அதான் உலகம். இத்தனை ஊழியங்களை பார்த்திருக்கலாம். உங்கள் பிள்ளைகள் கூட ஒரு குறிப்பிட்ட காலம் உங்களை பயன்படுத்தி கொண்டு உங்களை தூக்கி எறிகிறார்கள். அன்றைக்கு நீங்கள் அவர்களுக்கு தேவைப்பட்டது, இன்றைக்கு நீங்கள் அவர்களுக்கு தேவையில்லை. முதிர்ச்சி, ஓய்வூதியம், தொழில் இல்லை, ஒன்றுமில்லை. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், அன்பானவர்களே, அவர் கொடுக்கிற எதுவுமே இட் இஸ் எ பர்மனன்ட். நோ மேன் கேன் டேக் யூ, நோ மேன் கேன் பிளக் யூ. அதுல ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்குது ஆங்கிலத்துல, ஐ கிவ். இவர் எத்தனை பெரிய ஆண்டவர்! என் அன்பு தேவ பிள்ளையே, தாய் மறந்தாலும் மறப்பதில்லை. பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரமபிதாவானவர் தமிழத்துல வேண்டிக் கொள்ளுபவர்களுக்கு நன்மையானதை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? இவர் நன்மையானதை கொடுக்கிறவர், மேலானதை கொடுக்கிறவர், உயர்வானதை கொடுக்கிறவர், உன்னதமானவற்றை கொடுக்கிறவர். இவர் ஆல்வேஸ் கிவ்ஸ். கொடுப்பதில் வல்லல் அவர். இன்றைக்கும் கொடுக்கிறார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளையே, உன் தேவை என்ன? உன்னுடைய காரியங்கள் என்ன என்பவை இன்னும் செவருத்தையும் உலகத்திலே கேட்டு கேட்டு நீங்கள் சலித்து போயிருக்கலாம், மறுதளித்திருக்கலாம், அதற்கு 1000 காரணங்களை சொல்லலாம். ஆனால் இவர் கொடுப்பதில் வல்லவர். நேற்றும் தந்தார், இன்றைக்கும் கொடுக்கிறார், நாளைக்கும் கொடுப்பார். அவர் தந்து அன்பு கூறுகிற கர்த்தர். உலகத்தில்